சென்னை ஈசிஆரில் மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அளவு கடந்த மகிழ்ச்சியில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர் பிளசன்ட் ஸ்டே என்ற தங்கும் விடுதியில் நடத்தி வருபவர் ஒன்றிணைந்து இந்த ஆண்டு தங்களது குடும்பத்துடன் பொங்கல் பண்டிகை சிறப்பு குழந்தைகளுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை ஈசிஆர் சாலை பனையூரில் உள்ள லிட்டில் ஆர்ட்ஸ் என்ற மனநலம் காப்பகத்தில் உள்ள சிறப்பு குழந்தைகள் பொங்கல் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட ஈசிஆர் பிளசன்ட் ஸ்டே சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனியார் பேருந்து மூலம் சிறப்பு குழந்தைகள் 28 பேரை அழைத்துக் கொண்டு கிழக்கு கடற்கரை சாலை வடநெம்மேலியில் உள்ள தனியார் தங்கும் இடத்துக்கு அழைத்து சென்றனர். முன்னதாக அங்கு ஏற்பாடு செய்துள்ள தமிழக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான மேளதாளம், நாதஸ்வரம், பறை இசை, தாரை தப்பட்டை உள்ளிட்டவைகள் இசைக்கு சிறப்பு குழந்தைகள் தங்கள் சந்தோஷத்தை நடனம் மூலம் வெளிப்படுத்தினர். மேளதாளம் கேட்டதும் நாற்காலியில் அமர்ந்திருந்தவர்கள் தானாக எழுந்து வந்து மீனமடிக்கும் பகுதியில் ஒன்று கூடி ஆடி மகிழ்ந்தனர். அவர்களுடன் இசைப்பவர்களும் சேர்ந்து நடனமாடி அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கினர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு குழந்தைகளின் திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் பாட்டு பாடி வைத்தும் ஆர்வமாக முன்வந்து மைக்கை வாங்கி பாடத் தொடங்கினர். பாடத் தொடங்கியவர்கள் மைக்கை திருப்பி தரவில்லை. அந்த அளவிற்கு மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் தொடர்ந்து 2-3 பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தனர். இதில் ஒருவர் பாட்டு ஒன்று நான் பாடவா, வா நிலாவை பார்த்து என்ற பாடலை பாடி பின்னர் அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா என்ற ரஜினிகாந்த் நடித்த பாடலை முழுமையாக பாடி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர். நிகழ்ச்சி நடத்தியவர்களும் கலை குழுவினரும் சிறப்பு குழந்தைகள் முழு பாடலை பாடியதை வியந்து பார்த்து இறுதியில் கைகுலுக்கி பாட்டு பாடியவர்களை பாராட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இப்படி சிறப்பு குழந்தைகளை உற்சாகப்படுத்தியதை தொடர்ந்து அறுசுவை உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கி அவர்களை மிகுந்த சந்தோஷத்தை ஆழ்த்தினர். இறுதியில் சிறப்பு குழந்தைகள் பொங்கல் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட அவர்களுக்கு ஈசிஆர் பிளசன்ட் ஸ்டே சார்பில் ரூபாய் 10,000 பணமாக வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
கேமரா ஃபுல்லோட கேமரா போட்டு ஆமாம் ஆமாம் எல்லாம் பக்கம் வீட்டுக்கு சொல்லலை அது ஒரு பயம்.